ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இது ஆப்ஷன் செல்லிங் கற்கலாம் வாங்க சீரீஸில் தேர்ட் பார்ட்டு. டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஸும் அண்ட் அந்த ஸ்ப்ரெட்ஸில் இருக்கிற ஒரு சில முக்கியமான டெக்னிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வீடியோ ரொம்ப முக்கியம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணி விட்ருங்க. ஸோ நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இந்த ஒரு கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ் நண்பா, இந்த பேசிக் ஆஃப் ஸ்ப்ரெட்ஸில் நம்ம ஆல்ரெடி செகண்ட் பார்ட்டில் இந்த கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸும் அண்ட் டெபிட் ஸ்ப்ரெட்ஸும் பற்றி ஓரளவு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்போம். ஒன்றும் இல்லை, கிரெடிட் அப்படின்னா இது தமிழில் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, கடன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. கடன் வாங்குறது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இங்கே கடன் வாங்குதல், டெபிட்னா கடன் கொடுத்தல், ஓகேங்களா? இதில் கடன் வாங்குதல் அப்படின்னா கடன் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கடன் கொடுக்குறவங்களோட சவுண்டு அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். கடன் கொடுக்குறவங்களுக்கு கடன் கொடுக்குறவங்களுடைய சவுண்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். கடன் வாங்குறவங்களோட சவுண்டு கம்மியாக இருக்கும். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது மார்க்கெட் மூவோட கோரிலேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ மார்க்கெட் மூவ் அப்படின்றது இங்கே இந்த சவுண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் வாங்கணும் அப்படின்னா இந்த கிரெடிட் ஸ்ப்ரெட் அப்படின்னா செல் ஃபஸ்ட்டு பை நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன், ஓகேங்களா? ஸோ செல் ஃபஸ்ட்டு பை நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் பெருசாக மூவ் ஆனால் நீங்கள் மாட்டிப்பீங்க. அதனால தான் இந்த கடன் வாங்குறது அப்படின்றது எப்போவுமே டேஞ்சர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதாவது பிஸ்னஸ் கடன் வாங்குகிறோம், அந்த பிஸ்னஸ் சரியாக போகலை அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நம்ம ட்ரபுளில் இருப்போம்ல. ஸோ அதனால தான் இங்கே செல் ஃபஸ்ட்டு பை நெக்ஸ்ட்டு பண்ணுறத கிரெடிட் அப்படின்னும். ஸோ இது எப்போவுமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா கஷ்டம் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்குங்க. இதே கடன் கொடுக்குறது அப்படின்னா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வேறு விதம், ஓகேங்களா? நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க, பட் நம்ம தான் பார்த்திங்கன்னா அவங்கள கேட்கணும். இதை மார்க்கெட் மூவோட கோரிலேட் பண்ணுங்களேன். அதாவது மார்க்கெட் அந்த சைடு போகணும். அதாவது இதில் பார்த்திங்கன்னா நம்ம பை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு செல் நெக்ஸ்ட் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? அப்போ இங்கே டெபிட்னா மொத்த ரிஸ்க்குமே நம்ம டெபிட் தான், கரெக்டுங்களா? ஸோ அதுதான் விஷயம். ஸோ இந்த கடன் கொடுத்தல் கடன் வாங்குதல் அப்படின்றது பெருசாக போட்டு குழப்பிக்க வேண்டாம். பை ஃபஸ்ட்டு செல் நெக்ஸ்ட்டு. ஸோ நான் பை பண்ணிவிட்டு நான் செல் பண்ணிட்டேன் அப்படின்னா அது டேரக்ஷனலாக இருக்கிறது. ஸோ நான் கால் ஆப்ஷன் வாங்கிட்டு இன்னொரு கால் ஆப்ஷன் விற்றேன் அப்படின்னா டேரக்ஷனல் மூவ். ஸோ மார்க்கெட் மேலே போனால் தான் காசு, மார்க்கெட் கீழே போச்சுன்னா அவங்களுக்கு லாஸு. இதே பார்த்திங்கன்னா உல்ட்டா கிரெடிட் ஸ்ப்ரெட் போட்டவங்களுக்கு கால் ஆப்ஷனை விற்றுட்டாங்க 50 ரூபாய்க்கு. ஸோ ஒரு 20 ரூபாய்க்கு கால் ஆப்ஷனை வாங்கிட்டாங்க அப்படின்னா 30 ரூபா கிரெடிட்டில் இருக்கிறாங்க, கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே போகணும், இல்லை மார்க்கெட் அங்கேயே நிற்கணும். மார்க்கெட் பெருசாக மட்டும் மேலே போயிடக்கூடாது. ஏன்னா இவங்க கால் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு விற்றுருக்காங்க, ரெண்டாவது கால் ஆப்ஷனை தூரமாக தான் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுனால இங்கே கிரெடிட்டில் அவங்க பொசிஷன் இருக்குது அப்படின்றது மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் நிறைய வகை இருக்குது, ஓகேங்களா? நிறைய வகை அப்படின்னா இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைக் நம்ம இந்த சென்சிபிள் எல்லாம் போனோம் அப்படின்னா இவ்வளோ ஸ்ப்ரெட்ஸ் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, புல் கால் ஸ்ப்ரெட்டு, புல் புட்டு ஸ்ப்ரெட்டு, எல்லாமே ஸ்ப்ரெட்ஸ் தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய இதோடைய காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி எட்ஜ்டு டைப்பாக தான் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், ஓகேங்களா? இதில் புல்லிஷ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அட் த மணிலேருந்து முதல் லெக்கை பை பண்ணியிருக்கோம், ரெண்டாவது லெக்கை தான் செல் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது பை ஃபஸ்ட்டு செல் நெக்ஸ்ட்டு. புல் கால் ஸ்ப்ரெட்டு, மார்க்கெட் மேலே போனால் ப்ராஃபிட்டு, கீழே இறங்கினா லாஸு. ஸோ இது புல் கால் ஸ்ப்ரெட்டுன்னு சொன்னால் மார்க்கெட் மேலே ஏறினா தான் காசு, மார்க்கெட் நமக்கு ஆப்போசிட்டில் போனால் கண்டிப்பாக லாஸ் வரும். இது பார்த்திங்கன்னா டெபிட்டு. நம்ம பார்த்திங்கன்னா டெபிட் கொடுத்துருக்கோம். அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு லிமிட்டட் ரிஸ்க்கு, ஓகேங்களா? லிமிட்டட் ரிஸ்க்கு, லிமிட்டட் ப்ராஃபிட், இதுதான் டெபிட் ஸ்ப்ரெட்டு. உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் 6461, மேக்ஸிமம் ப்ராஃபிட் 8539. இந்த மாதிரி நமக்கு ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் தெரியுது அப்படின்னா அப்போ நம்ம டெபிட்டு, நம்ம தான் மார்க்கெட்டில் கடன் கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் நம்ம சைடு வரலன்னா நமக்கு இந்த 6000 லாஸு, இல்லை மார்க்கெட் அந்த சைடு வந்ததுன்னா நமக்கு 8000 ப்ராஃபிட்டு, ஓகேங்களா? இதே நான் கிரெடிட் ஸ்ப்ரெட் போடுறேன்னு வைங்களேன், அட் த மணிலேருந்து ஃபஸ்ட்டு லெக்கை செல் பண்ணிட்டு இன்னொரு லெக்கை பை பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், லாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கிரெடிட் ஸ்ப்ரெட், ஓகேங்களா? ஸோ செல் ஃபஸ்ட்டு பை நெக்ஸ்ட்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் நம்ம செல் பண்ணிட்டு ஒரு கால் ஆப்ஷனை வாங்கியிருக்கோம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலே போகக்கூடாது, ஓகேங்களா? மார்க்கெட் அதுக்கு பதில் கீழே எங்கே போனாலும் உங்களுக்கு காசு, இல்லை மார்க்கெட் அங்கேயே நின்னா கூட உங்களுக்கு காசு கிடைக்கிற மாதிரி தெரியும், ஓகேங்களா? ஸோ இது கிரெடிட் அண்ட் டெபிட்னு சொல்லப்படுற ஒரு பேசிக் கான்செப்ட் இதுதான். அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஸ்ப்ரெட் காஸ்ட்னு சொல்கிற விஷயம், இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. பட் இது பேசிக்ஸில் வராது, ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு கான்செப்ட். பட் பரவாயில்ல, இங்கே நம்ம கவர் பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்றதுனால இது நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போது நம்ம 100 ரூபா ஆப்ஷனை வாங்கியிருக்கோன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நான் டெபிட் ஸ்ப்ரெட் போடுறேன். 100 ரூபா ஆப்ஷனை வாங்கிட்டு 70 ரூபா ஆப்ஷனை நான் விற்றுருக்கேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா நான்
ரூ. 30 வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா பை அதிகமாக வாங்கியிருக்கேன், செல்லு கம்மியாக வாங்கியிருக்கேன். ரூ. 30 டெபிட் கொடுத்து வாங்கியிருக்கேன். இந்த ஸ்ப்ரெட்டு காஸ்ட் எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது டியூ டு டைமு, ஐவி, டெல்டா இந்த 3த்தையும் வச்சு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக வந்து டைம் அண்ட் ஐவி மட்டும் பார்த்தா கூட போதும். ஓகேங்களா? ஸோ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக போகிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு பெட்டரான ஸ்ப்ரெட் காஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? பட் டூ ஏர்லின்னு சொல்லும்போது நம்ம டூ ஏர்லியாக போனோம் அப்படின்னா ஸ்ப்ரெட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் நம்ம எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எய்தர் நம்ம சைடு வந்தால் ப்ராஃபிட் கிடைக்கும், ஆப்போசிட்டில் போனால் கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கும். பட் இந்த டைம் அப்படின்றது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? இந்த டைம் அப்படின்றது ஃப்ரைடே எடுக்கும்போது ஒரு ஸ்ப்ரெட் காஸ்ட் இருக்கும், மண்டே எடுக்கும்போது ஒன்று, டியூஸ்டே நியர் எக்ஸ்பைரி போக கண்டிப்பாக அந்த நிஃப்டியோடைய ஸ்ப்ரெட் காஸ்ட் வந்து ரொம்ப வந்து லுக்காக இருக்காது. அப்போது ஃப்ரைடே எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதே நான் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் எடுக்கிறேன்னா கண்டிப்பாக அப்படி இருக்காது. ப்ராஃபிட் என்னமோ 2000 இருக்கும், பட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 6000 இருக்கும். இது வந்து இது வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்காது. இதே ஃப்ரைடே எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5000 ப்ராஃபிட் அப்படின்னா ஒரு 3000 தான் லாஸ் இருக்கும். அப்போது இங்கே நம்ம டே அப்படின்றது இல்லை டைம் அப்படின்றது ரொம்ப வந்து முக்கியமாக வந்து இந்த ஸ்ப்ரெட்டில் வந்து பார்க்கப்படுது. இது ஸ்ப்ரெட் காஸ்ட்டை டேரெக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ரெண்டாவது ஒரு விஷயம், எப்போவுமே நீங்கள் டெபிட் ஸ்ப்ரெட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லோவர் ஐவியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதே நான் வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட் போடுறேன், அதாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட் அந்த சைட் போகாதுன்னு நினச்சி நான் பெட் பண்ணுறேன் அப்படின்னா ஹையர் ஐவி இல்லை ஹையர் விக்ஸ் அப்போ கண்டிப்பாக போடுங்க, நல்லா வரும். ஸோ இது எல்லாமே ஸ்ப்ரெட் காஸ்ட்டை டேரெக்டாக வந்து டேமேஜ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்றதுனால நம்ம இங்கே பேசுகிறோம், வேறு எதுவும் இல்லை. இன்னொன்று வந்து டெல்டா. ஸோ இந்த டெல்டா அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து மார்க்கெட் மூவ் அப்படின்றது விஷயம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, டேரெக்ஷன் தான். ஸோ இப்போ நான் டெபிட் ஸ்ப்ரெட் எடுத்திருக்கேன், மார்க்கெட் ஏன் சைட் போனால் தான் ப்ராஃபிட் அப்படின்னா கண்டிப்பாக அப்போ தான் ப்ராஃபிட் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ தான் ஸ்ப்ரெட் காஸ்ட்டும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இல்லை மார்க்கெட் வந்து நான் கிரெடிட் ஸ்ப்ரெட் கால் சைடு எடுத்திருக்கேன், டெபிட் ஸ்ப்ரெட் கால் சைடு எடுத்திருக்கேன், மார்க்கெட் ஆப்போசிட்டில் போகுதுன்னா உங்கள் ஸ்ப்ரெட் காஸ்ட் வந்து நெகட்டிவாக போய் உங்களுக்கு லாஸ் வர வைக்கும். ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம். இது நீங்கள் சென்சிபிளில் நீங்கள் கிரெடிட் ஸ்ப்ரெட் டெபிட் ஸ்ப்ரெட்ஸை போட்டு நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஹவ் அஃபெக்டிங் த டைம், ஹவ் அஃபெக்டிங் த ஐவி அண்ட் ஹவ் அஃபெக்டிங் த மார்க்கெட் மூவ் அப்படின்றது புரிஞ்சாதான் இந்த ஸ்ப்ரெட் காஸ்ட்டை பற்றி உங்களுக்கு புரியும். இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ கூட கண்டிப்பாக பேசலாம். அண்ட் இப்படி நம்ம கற்றுக்கிறோமே, இது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப 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 நல்ல விஷயம். ஸோ வெதர் நீங்கள் வந்து நாளைக்கே வந்து ப்ராஃபிட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக இல்லை. ஸோ யூ நீட் டு நோ அப்படின்றது தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீட் டு நோ ஸோ வாட் பிஹைண்ட் த ஆப்ஷன் செல்லிங் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? வெதர் இட் இஸ் ஸ்ப்ரெட்ஸு தான் முக்கியம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் 1:1 எடுக்கலாம், 1:2 எடுக்கலாம், இல்லை 1:3 எடுக்கலாம். ஓகேங்களா? இது ரேஷியோஸில் வந்துடும். இதே நான் லேடர் எடுக்கிறேன்னா 1:1:1 எடுக்கலாம், 1:2:1 எடுக்கலாம், 1:3:2 எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வேரியேஷன் ஆஃப் ஸ்ப்ரெட்ஸு. ஓகேங்களா? இதுவுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இந்த ஸ்ப்ரெட்ஸை பற்றி கூட பேசலாம். என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி, என்ன மாதிரி டைமில் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கூட நம்ம பேசிடலாங்க. ஓகேங்களா? ஸோ செக் பண்ணுங்கள். இது வந்து 3rd பார்ட்டு. 4th பார்ட்டில் கண்டிப்பாக நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பேசலாம் அப்படின்றது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.